ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த பர்த்டே vlog. பர்த்டே சாரியை நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி இந்த சாரீ வந்து எனக்கு ப்ரொமோஷனுக்காக வந்துச்சு. இந்த சாரியோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சாரீ வந்து எனக்கு கேரளாலேருந்து வந்துச்சு. இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. யூஸ்வலாக வந்து கேரளா சாரீ அப்படின்னாலே பார்டரில் வந்து அந்த கோல்டன் ஷேட் பார்டர் மட்டும்தான் இருக்கும் இல்லையா? பட் இந்த சாரியில் வந்து மெரூன் ஷேடும் கொடுத்துருந்ததுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா, இது நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வச்சுருக்கேன். ப்ளவுஸில் வந்து இந்த கலர் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஆக்சுவலி இது வந்து பிளெயின் ப்ளவுஸ். ஓகேவா? ஸோ இப்போ நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறோம். வாங்க நம்ம எங்கே போகிறோங்கிறத பார்க்கலாம். ஓம் சரவண பவ. எஸ், இதுதான் என்னோடய கீ செயினில் போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், முருகரை வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் விநாயகரும் ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேருமே அண்ணன் தம்பி இல்லையா? ரொம்ப ரொம்ப பிடிச்ச கடவுள் அவங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பேர் எனக்கு வந்து காலையிலேருந்து விஷ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸ்டில் எனக்கு இன்னும் கால் வந்துக்கிட்டே இருக்குது, இப்போயும் வந்துட்டு இருக்கா. எனிவேஸ், அவங்களோட லைவ் பண்ணி நிறைய பேர்கிட்டேருந்து நான் விஷை வந்து கெட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகரை பார்க்க தான் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி எனக்கு பர்த்டே இல்லையா? ஸோ வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் நமக்காக நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். சரியா? வாங்க போகலாம். ஸோ நம்ம இங்கேருந்து சாகசம்லாம் காட்ட போகிறோம். அதெல்லாமே வந்து இன்றைக்கி வீடியோவில் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஐயோ, யார் இங்கே செங்கல்லாம் போட்டா? போகலாம். சரி, பை. அந்த சைடா கேட்டு? உள்ளே தான் திறக்கணும் போல. இது வாங்க விநாயகா, விநாயகப்பா. ஸோ நம்ம எப்போ இந்த கோயிலுக்கு வந்தாலுமே விநாயகருக்கு ஒரு விளக்கு போட்டுறது வழக்கம். ஆனால் இங்கே வந்து எங்கேயுமே யாருமே விளக்கு வைக்கல. ஸோ இங்கே வேண்டாம், நம்மளோட விளக்கை வந்து நம்ம இங்கே போடுவோம். வந்து ஃபுல்லாக என்னென்ன சாமி இருக்காங்கன்னு பார்த்து சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுவோமா? ஃபஸ்ட்டு நுழைஞ்ச உடனே நம்ம ஃபஸ்ட்டு வணங்க வேண்டியது விநாயகர் தான். ஸோ விநாயகர் வந்து இங்கே இருக்கார். விநாயகரை நம்ம வணங்கியாச்சு. இது என்னோடய ஃபேவரெட் முருகா. இன்றைக்கி ஹாப்பியாக நான் வந்து இந்த கோவிலில் சாமியை கையெடுத்து கும்பிட்டாச்சு. ஸோ எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது. இந்த கோவிலில் என்னென்ன சாமிலாம் இருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு வந்த உடனே நம்ம விநாயகரை பார்த்தாச்சு. இப்போ வந்து முருகர் இருக்கார் இங்கே, பாலசுப்ரமணியர். ஆஞ்சநேயர் இங்கே இருக்கார், ரொம்ப அழகாக இருக்கார். கால பைரவர். இதுக்கப்புறம் நாகாலம்மன்.
இந்த மரத்தில் எவ்வளோ இலை இருக்கும் தெரியுமா? லாஸ்ட் இயர் இப்போ கொஞ்சமாக தான் இருக்குது, ஏன்னு தெரியல. நான் ஏன் வந்து அன்டைமில் கோயிலில் நான் சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னா, நம்ம டைமிங்கில் கோயிலில் சுற்றி காமிச்சோம் அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க, ரொம்ப கூட்டமாக இருப்பாங்க. அதனால அன்டைம்லனா கோயிலில் வந்து ஃப்ரீயாக இருக்கும், அதனால தான் அன்டைமில் காமிக்கிறேன். இங்கே ராமர் இருக்கார், சண்டிகேஸ்வரர். நான் முன்னாடியே சுவாமி கும்பிட்டாச்சு. உங்களுக்கு கோயிலை சுற்றி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் எல்லா சாமியும் வந்து நான் இப்போது எங்கெங்கே என்னென்ன சாமியெலாம் இருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கும் காமிச்சாச்சு. அண்டு நீங்களும் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. லைஃப்பில் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு கண்டிப்பாக நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை. ஸோ நான் வந்து நம்பிக்கையை வந்து கடவுள் மேலே வச்சுருக்கேன். அதனால் அந்த நம்பிக்கையில் தான் அடுத்தடுத்த ஸ்டெப் நான் வந்து மூவ் ஆன் ஆகிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் உங்கள்கிட்டையும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த நேரத்தில் அண்ட் இந்த நாளில் என்னோடய ஸ்பெஷல் டே, பர்த்டே அதுவுமா நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி டுகெதராக நம்ம பாசிட்டிவ் வைப்ஸை வந்து அடுத்தவங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுனால நமக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குமே தவிர நம்ம அதை ரியலைஸ் பண்ணி பார்ப்போம் ஃப்யூச்சரில். ஸோ கண்டிப்பாக இப்போயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க நியர்பையில் இருக்கவங்க, அவங்களுக்கெலாம் உங்களால் முடிஞ்ச நல்ல விஷயத்த கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்டு இன்றைக்கி எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே தேவை. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. என்னோடய அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போயிட்டே இருங்க. தேங்க்யூ. நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இன்றைக்கான ஸ்பெஷல் வ்ளாகை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னோடய வீடியோஸ் வந்து அடுத்தவங்களுக்கு, ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னோடய வ்ளாகை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஹைப் கொடுத்தா மட்டும்தான் என்னோடய வீடியோஸ் வந்து ரெக்கமெண்ட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். சரி.
எங்கள் அம்மாவோட கிஃப்ட், பர்த்டே கிஃப்ட். இல்லடி ஏடி நீ குடுறானே எடுத்துக்கோ வா. இந்த சரி நான் போறேன் பை. இருங்க நான் தாத்தா வரேன். சரிப்பட்டு. வா வா. ஏய் மடா வேற gift. டைம் இருந்தானே. நான் பாரு கிஃப்ட் வந்து பாக்கல நீ. வந்து எடுத்தீங்க அவதான் பிச்சி வந்து துப்பி போட்டோம். இங்க பாருங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னா டம்ளர். இதுலதான் தம்பி வந்து 4 வந்து பிடிப்பான். அப்படியே நீ கூட்டு வந்து செய்வாங்கப்பா. நான் கூட்டு வரேன் போமா. அதான் அப்புறம் டாடி கூட்டு வந்து டாடி நீ வா. டாடி வேணா தாத்தா வருவாரு நான் வரேன் போ. தாத்தா அப்புறம் வா. எங்க அப்பா என்னோட பர்த்டே கொடுத்தாரு. இது வந்து எங்க அப்பாவோட பர்த்டே வர போகுது இந்த மந்த். ஐயோ அவருக்கு பிடிச்ச விஷயத்த வாங்கிக்கிறது. ஐயோ போய். லாபமா ஐயோ. தாத்தா முஞ்சி போய். இல்ல வரப்போகுது 15th நவம்பர். ரொம்ப நன்றி தேங்க்ஸ் நவம்பர் 15th. டாக்டர் சர்வி கொடுத்துட்டீரு ரொம்ப தேங்க்ஸ். என்னால முடிஞ்ச சின்ன கிஃப்ட். அம்மா அப்பா வந்தாங்க என்னோடய பர்த்டேக்கு. என்னோடய பர்த்டேக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்டால் இது மட்டும்தான் சொல்லுவேன். தென் ஆஸ் யூஷுவல் எங்கள் வீட்டில் வந்து பர்த்டே அப்படின்னாலே ஒரு கேக்கை வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி கேக்குங்க. ஆல்ரெடி ஒரு கேக் வாங்கி ஐஸ்கிரீம் கேக் வாங்கி அதை ஃபோட்டோலாம் முடித்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா இந்த கேக் வந்திருக்கு வீட்டுக்கு. பர்த்டே வந்து இப்போ யாருக்குன்னே தெரியாது பாருங்களேன். பர்த்டே கேப் வந்து அவங்க மாட்டிருப்பாங்க, பட் எனக்கு தான் பர்த்டே. ஸோ இன்றைக்கி பர்த்டேக்கு எனக்கு கேப் வாங்கி கொடுத்து அண்டு கேக் வாங்கி கொடுத்து என்னோடய குட்டீஸ் வந்து என்ன ஹாப்பி பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த விலாகோட ஃபைனலை மிஸ் பண்ணிடாதீங்க. என்னை ஒரு வழி பண்ணியிருப்பாங்க, க்ரீம்லாம் போட்டு பாப்பர்ஸ்லாம் என் மேலே போட்டு எப்படி பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்களேன். உள்ள வைக்கணும்டா. வா எங்க வர்ற தாங்க பாரு. ஏய் சுத்துடா. ஏத்து சீக்கிரம். ஹாப்பி பர்த்டே டு மை டியர் மாம். சொல்லு. ஏய் பாட்டு பாடு. இது கூட நான் எங்க வைக்கிறேன். பாட்டு பாடுங்கடா. அங்க டிக்குது. ஹாப்பி பர்த்டே டு யூ. அடி சுத்தம் பண்ணு. ஆமா ஹாப்பி புத்திஜி ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்த கேப் எனக்கு ஹாப்பி பர்த்டே. போன் வந்து எடுத்துட்டாங்க நிறைய. போனீங்க என்ன பண்ண பாரு ஒரு நாளைக்கு பாரு. ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்து தம்பிக்கு தான் தெரியும் இந்த ஆபரேஷன்லாம். ரியான் இது கொஞ்சம் என்னன்னு பாருடா. சரி கொஞ்ச நேரம் அடிக்கட்டுமா? ஒரு சம்பவம் இருக்கு. இந்த சம்பவத்துக்காக வெயிட்டிங். ஸ்டார்ட் நின்று ஸ்டார்ட்ரா. லேய் ஸ்டார்ட்ரா. அடிங்கடா. மா டாடி மணி. ஏய் ட்ரெஸ் எல்லாம் போட சரியா? அப்படின்னு தமிழ் போஸ்ட் கொடு பாப்போம். என்னை எப்படி அடிக்கணும்? ரியலா சித்தா. ஏய் அடிக்காம. திரும்ப முடியலடா. அது போல குடிச்சு ஏத்து தண்டா. காத்து விட்டுட்டு இருக்கானுங்க இந்த பக்கம். என்னடா இது அங்க கொட்டுறீங்க? இறக்கலாமா? இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு வழியா என்னை அடிச்சு ஒரு வழியா பண்ணிட்டாங்க. நல்ல வேலை.
மூஞ்சி எதுவும் டேமேஜ் ஆகுது. கேக் தரணும்டா. கேக்குங்க அவன் எத்தனை சொல்லுங்க தரக்கூடாது நாங்க தொடர்ந்து சொல்ல மட்டும் தான் சொல்லுவோம் இல்ல நீ கண்ணு விட்டு ரைட்டா சரி வெயிட் பண்ணு டோன்ட் ஓபன் டேடா பாவம் பாவிங்களா ஓபன் சந்தோஷமா ஹாப்பியா அண்ணாதான் ஹாப்பி பர்த்டே. பை. பர்த்டே The day is over. Good night.